பள்ளிக்கூடம் முடிந்து வீட்டுக்கு செல்லாமல் சாலையோரம் குட்டிச்சுவற்றில் அமர்ந்து தோழிகளுடன் அரட்டையடித்துக் கொண்டிருந்த பள்ளி மாணவனை அடித்து விரட்டிய காட்சிகள்தான் இவை. ராணிப்பேட்டை மாவட்டம் நவல்பூர் பகுதியில் உள்ள காஃபி ஷாப்பில் பள்ளி மாணவர் ஒருவர் தனது தோழிகள் இருவருடன் காஃபி அருந்த சென்றுள்ளார். அப்போது காஃபி ஷாப் ஓரமாக குட்டிச்சுவர் போல அடுக்கி வைக்கப்பட்ட செங்கற்கள் மீது அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது பக்கத்தில் உள்ள கட்டிடத்தின் உரிமையாளரும் திமுக நிர்வாகியுமான குட்டி என்கிற கிருஷ்ணமூர்த்தி இருசக்கர வாகனத்தில் வந்தார். தனது கடைக்கு சொந்தமான இடத்தில் அமர்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருந்த மாணவரை பார்த்து காண்டாகி சப்தம் போட்டார். தோழிகள் இருவரும் அங்கிருந்து ஓடிவிட்ட நிலையில் தன்னிடம் தனியாக சிக்கிய மாணவரை வார்த்தைகளால் வறுத்தெடுத்து 4 சாத்து சாத்தி விரட்டினார். அடங்க மறுத்த அந்த மாணவன் அவரை திருப்பி தாக்க முயன்றான். குறுக்கே வந்த பெண் ஒருவர், இது என்ன லவ்வர்ஸ் பாக்கா, போங்கடா அங்கிட்டு என்று விரட்டினார். அவனது நண்பர்கள் அவனை அங்கிருந்து அழைத்து சென்ற போதும் சப்போர்ட்டுக்கு ஆட்களை அழைப்பதாக செல்போன் பேசிக்கொண்டு போஸ் கொடுத்தபடி நின்றான் அந்த மாணவன். அந்த வழியாக வந்த இருவர் மாணவரின் தலையில் தட்டி வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் அவர் காஃபி ஷாப் ஊழியரையும் சப்தம் போட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தன்னை அவமதித்து விட்டதாக கூறி காஃபி ஷாப் ஊழியர் பள்ளி மாணவனை தாக்கிய குட்டி கிருஷ்ணமூர்த்தி மீது புகார் அளிப்பதற்காக ராணிப்பேட்டை எஸ்பி அலுவலகம் சென்றார். அங்கு தன்னை திட்டியது யார் என்று பெயரை கூட அவரால் இயல்பாக சொல்ல முடியவில்லை. அந்த மாதிரி வாக்கு எப்போ பார்த்தாலும் அதே மாதிரி அசிங்கமா அம்மாலாம் செய்கிறாரு. ஓனரும் ஊரில் இல்லை. யார் திட்டினதுமா? மாணவர்கள் பள்ளிக்கூடம் முடிந்ததும் ஒழுக்கமாக வீட்டுக்கு செல்லாமல் காஃபி ஷாப், கடற்கரை, குட்டிச்சுவர் என்று அமர்ந்து வீணாக அரட்டை அடிப்பதால் இது போன்ற தேவையற்ற தகராறுகள் ஏற்படுவதாக போலீசார் சுட்டிக்காட்டுகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் மார்டின்.